ஒரு கல்யாண காட்சின்னு ஏற்பாடு பண்ணா பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்த பிறகுதான் மற்றதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. மன பொருத்தத்தை வச்சு எதுவும் முடிவெடுக்க கூடாது. ஜாதக பொருத்தம் தான் முக்கியம். இதே மாதிரிதான் வெள்ளப்பாண்டி மகளுக்கு ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணாங்க. அவ 3 நாள்ல தாலி அறுத்துட்டு வந்து நின்னா. அது மாதிரி நம்ம வீட்டில் நடக்க கூடாதுன்னு தான். ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் கல்யாணத்தில் பிரச்சனை வரும். அப்புறம் 2 குடும்பமும் சேர்ந்ததில் அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. ஹலோ, என்ன பண்றீங்க? சும்மாதான் வீட்டில். வெள்ளிக்கிழமை நமக்கு நிச்சயம் பண்றதா சொன்னாங்க. அதை ஏன் மலர் இவ்வளோ சோகமாக சொல்கிற? ஏய் என்னடி? நாளைக்கு நமக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க போறாங்களாமே. அத நினைச்சாலே மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்குமாரா. ஏன்? ஒருவேளை ஜாதகம் சரியா பொருந்தலன்னு சொல்லிட்டாங்கன்னா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது இப்போ? இந்த ஜாதகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கல்யாண வேலையை பாருங்கன்னு சொல்ல வேண்டியதான். நாம சொல்லிட்டா உடனே சரின்னு சொல்லிடுவாங்களா? எங்க வீட்ல எல்லாம் ஜாதகத்தை ரொம்ப நம்புவாங்க மாறா. ஜாதகம் பொருந்தலைனா அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லா தடையும் தாண்டியாச்சு, இப்போ இதையும் தாண்டணும் மாறா. இதனால மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். புரியுது. இப்போ திடீர்னு ஏன் ஜாதகத்தை பத்தி பேசினாங்க? அதுதான் எங்க வீட்டில் ஒரு வில்லி இருக்கே, எங்க அக்கா ஈஸ்வரி. அதுதான் இந்த ஜாதக மேட்டரை கொளுத்தி போட்டுச்சு. அக்கா சொல்லனா இதை பத்தி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது மாறா? ஒன்றும் பண்ண முடியாது, பொறுமையாக தான் இருக்கணும். இந்த பாரு மலரு, நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரன்னு நினச்சோமா? நம்ம காதல் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நினச்சோமா? ஆனால் இன்னைக்கு எல்லாமே நடந்திருக்கு பாரு. நம்ம காதலில் நம்ம உறுதியாக இருந்தோம், அவ்வளோதானே? அதனால தானே இப்பயும் அதே மாதிரி உறுதியாக இருப்போம். இது வரைக்கும் துணை இருந்த தெய்வம் இதுக்கப்புறமும் நமக்கு துணையாக இருக்கும். சாதாரண இந்த ஜாதக விஷயத்தில் இந்த தெய்வம் நம்மளை கைவிடாது, புரியுதா? நம்பிக்கையோடு இருக்கலாம். வீணா இந்த ஜாதகத்தை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு நடக்க போகிற நம்ம நிச்சயத்தை நினச்சி சந்தோஷப்படலாம். சரியா? கொஞ்சம் சிரிய, ஏன் உம்முன்னு இருக்க? ஏய் சிரிடி. என்னது? யா ஆமா, அது என்னது? அது அது உன்னை ஒரு ஜாடியில பார்க்க கொஞ்சம் மாதிரி இருக்கியா, செல்லமா. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே. ஏய் அப்படி சொல்லாதீங்க. என் அப்பத்தா ரங்கூன்ல பிறந்தவங்க. ஓ, அதனால எனக்கும் கொஞ்சம் அந்த ஜாடை இருக்கும். அதுக்காக எப்படிலாம் பேர் வைப்பீங்களா? நான் வேணும்னா கிங்கமஞ்சான்னு சொல்லவா? மாறா இங்க பாருங்க. கிங்கமஞ்சா கிங்கமஞ்சா. போங்க, நான் போனை வைக்கிறேன். பாய். ஏய் மலர். கிங்கமிங்க ஒரு மாதிரி நல்லதானே இருக்கு. கிங்கமிங்க. ஐயோ என்ன மாறா, உடனே வாயான்னு ஃபோன் பண்ணி சொன்ன? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைடா,
இந்த சாமியார்கிட்ட தான் வழக்கமாக நம்ம வீட்டில் ஜாதகம் பார்ப்பாங்க. அதான் ஜாதகம் பார்க்கலான்னு. ஜாதகம் பார்க்கணுமா? அம்மா அத்தையும் வராங்களா என்ன? இல்லை. அப்புறம் என்னையா பொதுவாக ஜாதகம் பார்க்கணும்னா வீட்டு பெரியவங்க தானே வந்து பார்ப்பாங்க. கரெக்டு தான். ஆனால் பெரியவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்மளா பார்த்துடலான்னு தோணுச்சு. ஓஹோ, அதான் உங்களை வர சொன்னேன். எதுக்கு நாமளா ஒரு வாட்டி பார்க்கணும்? ஒருவேளை எனக்கும் மலருக்கும் ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதான். பல தடைகளை தாண்டி எனக்கும் மலருக்கும் கல்யாணம் நிச்சயம் இருக்கு. ஆனால் அது கடைசியில் ஜாதக பிரச்சனையில் நின்றக்கூடாதுல்ல, அதான். யோ நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? நீ வேணா பாரு, உனக்கும் மலருக்கும் 10 பொருத்தமும் பக்காவா செட் ஆயிரும். கல்யாணத்துல ஒரு தடையும் வராது பாரு. அப்படி சொல்லிட்டா ஓகே தான். நிம்மதியாக ஜாதகத்தை வீட்டில் கொடுத்து பார்க்க சொல்லிடலாம். சரி, பொருத்தம் பார்க்க 2 பேர் ஜாதகம் வேணும்ல? என்னோட ஜாதகம் ஜெராக்ஸ் இருக்கு. அவளோட ஜாதகத்தை இப்போ தான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆஹா, வாப்பா மாறா. வணக்கம் சாமி. வணக்கம். என்ன இம்புட்டு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க? என்னப்பா? ஒன்றும் இல்லை சாமி, ஒரு ஜாதகம் பொருத்த பார்க்கணும். ஜாதக பொருத்தமா? ஜாதக பொருத்தம்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தானே பார்ப்பாங்க. நீங்க வந்திருக்கீங்க? அப்பாவும் அம்மாவும் மற்ற வேலையில் பிஸியாக இருந்தாங்க, அதான் என்ன அனுப்பிவிட்டாங்க சாமி. அது சரி, யாருக்குப்பா கல்யாணம்? எனக்கு தான் சாமி. வாங்க உள்ள வந்து உட்காருங்க, பார்த்துடலாம். ஈஸ்வரா, கொடுப்பா. இது பொண்ணோட ஜாதகம், ம் இது என்னோடது ஜெராக்ஸ். சரி. என்ன சாமி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? மாறா, நீ போய் அம்மாவையோ அப்பாவையோ வர சொல்லு. என்னாச்சு சாமி? எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே வீட்டில் சொல்லிடுவோம். எதுவா இருந்தாலும் எங்ககிட்டே சொல்லுங்க சாமி. 2 ஜாதகத்துக்கும் துளி கூட பொருத்தமே இல்லை. 10 பொருத்தத்துல ஒன்னே ஒண்ணுதான் பொருந்தது. அதுவும் முக்கியமான பொருத்தமா இல்லை. இந்த ஜாதகக்காரங்களுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது. நடந்தாலும் அது நிலைக்காது. பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷமும் கால சர்ப்ப தோஷமும் வலுவா இருக்கு. ஆனா மாப்பிள்ளையோட ஜாதகத்துல இப்படி எதுவுமே இல்லை. அதனால மீறி கல்யாணம் நடக்கிறது மாப்பிள்ளைக்கு மரண கண்டம்னு ஜாதகம் சொல்லுது. மாப்பிள்ளையோட உயிருக்கே ஆபத்து. அதனால இந்த கல்யாண பேச்சை இன்னியோட நிறுத்துறது நல்லது. ஏன் சாமி எதுவும் பரிகாரம் இருக்கா? இங்க பாரு தம்பி, ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா பரிகாரம் செஞ்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனா இதுல ஒட்டு மொத்தமால தப்பா இருக்கு. எந்த பரிகாரமும் பலனை தராது. மாறா, வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லு. நான் இன்னைக்கு 4 மணி ட்ரெயின்ல காசிக்கு போறேன். வர 1 மாசம் ஆகும். நான் வந்து அப்பா பார்க்கறேன்னு சொல்லு. நல்ல வேலை நீ தனியா வந்து உன் ஜாதகத்தை பார்த்த. இதுவே உன் வீட்டு பெரியவங்க வந்து பார்த்துருந்தாங்கன்னு வையி, உன் காதல் மறுபடியும் பணாலாயிருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அதை சொல்லு. எனக்கு ஒன்றுமே புரியலடா. அண்ணே, கல்யாணம் நடந்ததுன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. இதுக்கு மேலேயும் ஏய், என்னடா பேசுறது?
எவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சும் நீ எப்படி பேசுற? அது இல்லைண்ணே, இந்த ஜாதகம் பொருந்தலன்னு. ஏய், தூக்கி போடுற அந்த ஜாதகத்தெல்லாம். அமெரிக்காக்காரன் ஜப்பான்காரன்லாம் ஜாதகத்தை பார்த்தா கல்யாணம் பண்ணுறான். அவன் ஊரில் கல்யாணம் நடக்கல, ஒத்துமையாக வாழல, புள்ள குட்டிங்க பெற்றுக்கல. கல்யாணம் நடந்தால் மாப்பிள்ளை செத்துருவான்னு கேவலமாக ஒரு டிவி சீரியல் கதை சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு நாமளும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். அப்படி சொல்லு மாப்ள. பாயிண்ட் தான். ஆனால் நீங்கள் அதை ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கணும். இப்போ சொல்லக்கூடாது. யோ, நடந்த பிரச்சனையை விட்டுவிட்டு இனிமே ஆக போறத பத்தி பேசுங்க. இனிமே போய் ஜாதகம் பார்க்காதீங்கன்னு சொன்னா வீட்டில் இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, பார்த்தே தீருவோம்னு அடம் பிடிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. ஏய், எனக்கு ஒன்றும் தோணலடா. நான் வேணா ஒரு கோளாறு சொல்லவா? என்ன? ஏதோ உன் நல்ல நேரம் அந்த சாமியார் இன்னைக்கு காசிக்கு போறேன் வர்றதுக்கு 1 மாசம் ஆகுனாரு. அதனால உன் வீட்டு பெரியவங்க இவர்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட காசு கொடுத்தா போதும், மலர் ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி அப்படியே இன்னொரு ஜாதகத்தை மாறன் ஜாதகம் மாதிரியே ரெடி பண்ணிடுவாரு. அவரையே கூட நாளைக்கு உங்க வீட்டுல வந்து ஜாதகம் பார்க்க சொல்லுவோம். என்ன சொல்றீங்க? இது சரியா வருமா? இது மட்டும் தான் சரியா வரும். மாறா, நீ வா, இப்பவே அந்த ஜோசியரை போய் பார்த்து டூப்ளிகேட் ஜாதகத்தை ரெடி பண்ணிடுவோம். சரி வா போலாம். எப்பவும் நாங்க சீலக்காரி கோயில் இருக்கிற சாமியார் கிட்ட தான் ஜாதகம் பார்ப்போம். உள்ளது உள்ளபடியே அப்படியே சொல்லுவாரு. அவர் சொன்ன எத்தனையோ விஷயம் எங்க வீட்டுல அப்படியே நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை தான் அவர்கிட்ட பார்க்க முடியாம போயிடுச்சு. நேத்து தான் காசிக்கு புறப்பட்டு போயிருக்காரு. தெரிஞ்சிருந்தா நேத்தே பார்த்திருக்கலாம். நேத்தேவா? நாங்களும் எப்பவும் அந்த ஜோசியர் கிட்ட தான் ஜாதகம் பார்ப்போம். எங்களுக்கும் அவர் நல்லா பாப்பாரு. ஏண்டா, இந்த ஜோசியர் எப்படி ஒழுங்கா பாப்பாரா? அட என்னம்மா இப்படி கட்டிப்பிடிக்க? தினமும் காலையில மேலூர் லோக்கல் டிவில ஃபுல்லா இவர் தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க பார்த்ததே இல்லையா? இவ்வளவு ஏன் நம்ம ஊருக்காரங்க தினமும் என்ன கலர் சட்டை போடணும், எந்த திசையில தலை வச்சு படுக்கணும்ன்றது வரைக்கும் இவர் சொல்றதானே ஃபாலோ பண்றாங்க. ஓ, ஜோசியரே வந்துட்டாரு பாருங்க. மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்லைங்க, இப்பதான் வந்தோம். சரி அம்மா தாயே. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க முதல் முறையா இங்க ஜாதகம் பார்க்க வரீங்கல்ல? ஆமாங்க. சொல்லுங்க, யாருக்கு ஜாதக பலன் பார்க்கணும்? என் பையனுக்கும் இவங்களோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். அமோகமா பார்த்தலாம். ஜாதகத்தை கொடுங்க. இது பொண்ணோட ஜாதகம். கொடுங்க. அம்மா தாயே. மாறா, ஜாதகத்தை கொடு. குடுமாரா? என்னடா பேப்பரை கொடுக்குற? ஜாதக நோட் எங்கே? அம்மா, அது வந்து நேற்று நான் உங்ககிட்ட ஜாதக நோட்டு தானே கொடுத்தேன். அது இல்லைம்மா, அது நான் அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் பிறந்தப்ப எழுதின ஜாதகம்ல அந்த கட்டம் எழுத்தெல்லாம் மங்களா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் டார்க் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லடா மாறா? ஆமாம்மா. அம்மா தப்பிச்சிட்டோம். இந்த 2 ஜாதகத்துக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். நல்லா பார்த்துடலாமே. சொல்லு. ஆஹா, ஓஹோ, 10ல 9 பொருத்தம் பக்காவா இருக்கு.
2 ஜாதகத்துக்கும் துளி கூட பொருத்தமே இல்லை. இப்பெல்லாம் 10ல 7 பொருத்தம் அமையறதே ரொம்ப அபூர்வம். ஆனா இந்த ஜோடிக்கு 9 பொருத்தம் செட்டா இருக்குன்னா பாருங்களேன். ரெண்டு பேருக்கும் தாராளமா கல்யாணம் பண்ணலாம். 100 வருஷம் அமோகமா சந்தோஷமா இருப்பா. இந்த ஜாதகக்காரங்களுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது. இதுல விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம், கால சர்ப்ப தோஷமும் இருக்கு. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் இருக்கே. இந்த ஜாதக அமைப்பு ரொம்ப ஸ்பெஷல். காலஹஸ்தில ஒரு சர்ப்ப கால நிவர்த்தி பரிகார பூஜை பண்ணிட்டேன்னா 2 பேரும் அமோகமா இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு மரணம் கண்டன்னு ஜாதகம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, தைரியமா போய் நாள் குறிச்சு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுங்க. பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமான லைஃபுக்கு நான் கேரண்டி. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க. சிறப்பு. என்னங்க மாமா, ஜாதகம் நல்லபடியா பொருந்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னையா நம்ம ஜோசியரே கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி நம்ம சொன்னதை அப்படியே சொன்னாரா? சூப்பர். எனக்கு என்னமோ இது சரியா படல. டே வெற்றி, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நானும் மலரும் சேரணும்னா வேற வழி இல்லைடா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. டேய் வா. எல்லாரும் வந்தாச்சா? என்னப்பா ராசத்துறை, பரிசத்தை ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சலாங்க ஐயா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஒரு பெரியவங்கிட்டையும் பங்காளிகிட்டையும் ஒரு சில முக்கியமான விஷயம் பேசுறீங்க. பேசியா? தாராளமா பேசு. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பேச வந்த முக்கியமான விஷயம் என்னண்டா, எல்லாருக்குமே நல்லா தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மகன் மலருக்கும் எங்கள் அக்கா மையன் அழகுக்கும் இதே கோயிலை வச்சு தான் பரிசம் போட்டேன். ஆனால் என் மகளுக்கு அந்த கல்யாணத்தை கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என் மகன் மலர் மாறனத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறா. அதனால் ஏற்கனவே பண்ண நிச்சயத்தை ரத்து செஞ்சுவிட்டு மறுபடியும் என் மகன் விருப்பப்படியே மாறன் கூட பரிசம் போட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்கள் எல்லாருடைய சம்மதமும் வேணும். நாளை பிறகு ஊர்க்காரர்களோ இல்லை எங்கள் அக்கா அழகிறோ இல்லை அவங்க பங்காளிகளோ ஏதாவது பிரச்சனை பண்ணால் நீங்கள் எல்லாரும் எனக்கு துணையாக நிற்கணும். ராசத்துறை, நம்ம கிழக்கு சீமை வழக்கப்படி ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை பரிசம் போட்டுட்டா அந்த கல்யாணத்தை ரத்து செய்யக்கூடாதுப்பா. அது நம்ம வழக்கமும் கிடையாது. பரிசம் போட்டு ரத்து செய்யறது நம்ம வழக்கமே இல்லையப்பா. மலரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க ஏற்கனவே பண்ண பரிசத்தை ரத்து பண்ண நாங்களும் ஒத்துக்கிறோம்.
என்னப்பா எல்லாருக்கும் சம்மந்தம் தானே? இதுக்கு மேல எந்த விளக்கண்ண பிரச்சனை பண்ண போறான்? நீ தைரியமா பரிசுத்தை நடத்து மச்சான். ஐயா பரிசுத்த ஆரம்பிச்சிடலங்க. ஐயா தங்கராசு, ஐயா மாறனை கூட்டு போய் மாலையை போட்டு கூட்டு வாயா. சரிங்க. இந்த மாப்பிள்ள இது மாப்பிள்ள வாங்க. அம்மாடி செல்வி, அப்பா மாலைத்தட்டை எடுத்துக்கிட்டு போய் மலரை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்கப்பா. எடுத்துட்டு போத்தா. எடுத்துட்டு போங்க. வா மலர் வாங்க. மாற நினைச்சத சாதிச்சுட்டாயா. தூக்கிட்டு சுத்துங்கயா. மாற 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 மாற